ஒரு குட்டி கிராமத்தில் பச்சை மரங்கள் சூழ்ந்த ஒரு சின்ன வீட்டில் சுட்டி கண்ணனும் அவன் நண்பன் மிதுவும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இருவருக்கும் ஒரே ஆசை, எப்போதும் சேர்ந்து விளையாட வேண்டும். ஒரு நாள் காலை கண்ணன் ஒரு பளிச்சென்ற பந்தை கையில் எடுத்துக்கொண்டு ஓடி வந்து, இது என் பந்து என்று சந்தோஷமாக சொன்னான். அதற்கு மிது, சரி, ஆனா நாம இருவரும் சேர்ந்து விளையாடலாமே என்று மிது மென்மையாக சொன்னாள். இருவரும் ஓடி ஓடி பந்தை தள்ளினார்கள். திடீரென்று டுக், பந்து உருண்டு நேரே குளத்துக்குள் விழுந்தது. ஐயோ என்று இருவரும் ஒரே நேரத்தில் சொன்னார்கள். அப்போது குளத்திலிருந்து ஒரு குட்டி தவளை டுப் டுப் என்று குதித்து வந்து தனது சின்ன கால்களால் பந்தை மெதுவாக கரை நோக்கி தள்ளியது. தேங்க்யூ தவளை என்று மிது சந்தோஷமாக சொன்னாள். கண்ணன் பந்தை எடுத்து சிரித்துக்கொண்டே, இது இனிமேல் என் பந்து இல்ல, நம்ம பந்து என்று சொன்ன அந்த நொடியில் இருவரும் மீண்டும் விளையாடினார்கள், ஓடினார்கள், சிரித்தார்கள். சூரியன் மெதுவாக மறையும் வரை அந்த இடம் முழுக்க சந்தோஷம் நிறைந்தது. மிது, நண்பன் இருந்தா விளையாட்டு இன்னும் அழகா இருக்கும் என்று மிது சொன்னாள். அதற்கு கண்ணன், ஆமாம், நண்பன் இருந்தா எல்லாமே சந்தோஷம் என்று கண்ணன் சொன்னான்.